ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர் மந்த்து 9th and 10th இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் சர்வீசஸ்க்காக ஒரு எக்ஸாம் நடந்தது. அதில் கேட்ட ஜிஎஸ் கொஷின்ஸ் வந்து 75 கொஷின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இந்த 75 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அல்லற்பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் என்ன செய்யும்? அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிருக்கோங்க. ஆன்சர் செல்வத்தை தேய்க்கும். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்ன செய்யும்? செல்வத்தை தேய்க்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? நூலையும் நூலாசிரியரையும் பொருத்தணும். நூல்கள் அதோடைய சிறப்பு பெயர்கள். நூலாசிரியர் கிடையாது, நூலும் சிறப்பு பெயரும் பொருத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு நூல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற நூல் வந்து திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையை நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படின்னா புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது நூல் வந்து கூத்தராற்றுப்படை அப்படின்னு இருக்கு. கூத்தராற்றுப்படைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலைப்படுகடாம். கூத்தராற்றுப்படை நூலுடைய சிறப்பு பெயர் என்ன? மலைப்படுகடாம். அகநானூறு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகநானூற்றுடைய சிறப்பு பெயர் நெடுந்தொகை. அடுத்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு அப்படிங்கிறதுடைய சிறப்பு பெயர் நெஞ்சாற்றுப்படை. இது ஏன் வந்து தமிழில் இருக்கிற கொஷின் இங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க யூனிட் 8ல். அதை பேஸ் பண்ணி இந்த கொஷின் எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு சரியாக ஆன்சர் மேட்ச் பண்ணும்போது ஆப்ஷன் பி பாருங்கள், 3, 1, 4, 2 இதுதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். பொருத்தமான விடையை தேர்க அப்படின்னு கொடுத்துட்டு இங்கேயும் மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நூலும் எந்த காலத்து இலக்கியம் அப்படிங்கிறது தான் பாருங்கள். இது வந்து சிறுபஞ்சமூலம், குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, கழித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு 4 நூல் கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு பாருங்கள். சிறுபஞ்சமூலம் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை இலக்கியத்தில் வரும். குடும்ப விளக்கு அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கால இலக்கியம் வரும். சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பிய இலக்கியத்தில் வரும். கழித்தொகை அப்படிங்கிறது எதுனா சங்க இலக்கிய நூல். ஸோ மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க ரீகால் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சிறுபஞ்சமூலம் அப்படிங்கிறது அரை இலக்கியம், குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது காப்பிய இலக்கியம், கழித்தொகை அப்படிங்கிறது சங்க இலக்கியம். சரியா? சரியாக மேட்ச் பண்ணும்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வெள்ளத்தனைய மலர் நீட்டம். திருக்குறளில் மாந்தரின் உயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது? வெள்ளத்தனைய மலர் நீட்டம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றிற்கு உரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பகல் வெல்லும் கூகையை காக்கை. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பாருங்கள், பகல் வெல்லும் கூகையை காக்கை. அடுத்தது பார்த்திங்கன்னா நெடும் புனலுள் வெல்லும் முதலை. நெடும் புனலுள் வெல்லும் முதலை. மூணாவதாக கொடுத்துருக்கிறது பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்படிங்கிறது. பீலிப்பை சாகாடும் அச்சிரும். அடுத்தது நாலாவதாக கொடுத்துருக்கிறது காலால் கலரின் நரிப்படும். காலார் கலரின் நரியடும். இந்த நாளையும் இன்னொரு டைம் வாசிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பகல் வெல்லும் கூகையை காக்கை, நெடும் புனலுள் வெல்லும் முதலை, பீலிப்பை சாகாடும் அச்சிரும், காலால் கலரின் நரி அடும் அப்படிங்கிறது. இது 4 கொடுத்துருக்காங்களே. இதில் சரியான விடை கேட்டிருக்காங்க பாருங்கள். 1, அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த லைன் எதை குறிக்கும் அப்படின்னா காலமறிதல். அப்போ எந்த லைன் காலமறிதலுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க பாருங்கள். இந்த பகல் வெல்லும் கூகையை காக்கை அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? காலமறிதல் வரும். அடுத்து ரெண்டாவதாக இருக்குது பாருங்களேன், நெடும் புனலுள் வெல்லும் முதலை. முதலை வந்து தண்ணிக்குள்ளார இருக்கும்போது வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது என்னத்தை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த 2வது 4வது இடம் அறிந்து செயல்படுறது. ஸோ 4வதுலேயும் பார்த்தீங்கன்னா காலால் கலரின் நரியடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுவும் இந்த நெடும் புனலுள் வெல்லும் முதலை அப்படிங்கிறதும் எதை குறிக்கக்கூடியதுன்னா இடனறிதலில் வருது. அடுத்தது பாருங்கள், காலால் கலரின் 3வது பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்படிங்கிறது வழியறிதல். தன்னுடைய வழியறிதல் அப்படிங்கிற ஒவ்வொரு எந்தெந்த அதிகாரம் எதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த லைன் மூலமாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இங்கே. சரியா? இதில் சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கோவலன் கண்ணகி கதையை கூறிய சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளிடம் எம்முறையில் கூறினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கோவலன் கண்ணகி 2 பேருடைய வாழ்க்கை வரலாற்றை இளங்கோவடிகள் கிட்ட சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார். அனைத்து கதையும் சொல்லி முடித்து சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளை பார்த்து என்ன சொல்வார் அப்படின்னா, அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொஷின் கேட்பாங்க. அதாவது பொது தமிழ் பகுதியில் பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக கொஷின் கேட்பாங்க. இங்கே கொஞ்சம் சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஆனால் ரிப்பீட் கொஷின் தான். அடுத்து பாருங்கள். தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும். என்ன கொடுத்துருக்காங்க? தென்னிந்திய பிராமி கல்வெட்டுகள் எல்லாம் சந்தேகப்பட முடியாத அளவிற்கு பௌத்தர்களோடு தொடர்புடையவை என்பதே உண்மையாகும். அப்படியாயின் பிராகிருத அடிப்படை கொள்கைகளே கல்வெட்டியல் கோலோச்சின என்றால் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. அதாவது என்ன சொல்கிறாங்க, அப்படி நம்ம இந்த உண்மைன்னு சொன்னோம்னா பிராகிருத அடிப்படை கொள்கைகளே கல்வெட்டியலில் கோலோச்சி இருந்தது அப்படின்னு சொன்னாலும் அதை நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. யாருடைய கூற்று அப்படின்னா முனைவர் கே பிள்ளை இது மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். பொருட்கலவை நூல் அப்படின்னு அழைக்கப்படுவது எது? பரிபாடல். பொருட்கலவை நூல் எது? பரிபாடல். அடுத்து திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் இருக்கும், பொருட்பாலில் 70 அதிகாரங்கள் இருக்கும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரங்கள் இருக்கும். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இடிப்பஸ் உளச்சிக்கலை மையமாக கொண்டு ஜெயகாந்தன் எழுதிய நாவல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் எழுதின நாவல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷி மூலம். உளச்சிக்கலை மையமாக கொண்டு. சரிங்களா? ஜெயகாந்தன் எழுதின நூல் எது? ரிஷி மூலம். அடுத்த கொஷின் பாருங்கள். லக்னோவின் ராணி ஹஸ்ரத் மஹால் பேகம் பிரிட்டிஷாரை எதிர்த்தது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது லக்னோ பகுதியில் 1857 புரட்சியின் போது லக்னோவில் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராணி ஹஸ்ரத் மஹால் பேகம் தான். இவங்க ஏன் வந்து பிரிட்டிஷாரை எதிர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அவகாசியிலி கொள்கையை எதிர்த்து தான். அவகாசியிலி கொள்கையை வந்து பிரிட்டிஷார் வந்து லக்னோ பகுதியிலையும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதை எதிர்த்து தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த போரில் வந்து அவங்கள பிரிட்டிஷாரை எதிர்த்திருப்பாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். நூல் ஆசிரியர்களை அதன் படைப்புகளுடன் சரியாக பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கொடுத்துருக்கிறது ஈவேரா பெரியார், CN அண்ணாதுரை, மாதவையா, ராஜமையர் அப்படின்னு 4 பேர் கொடுத்துட்டாங்க. சரியா? இதில் ஈவேரா பெரியார் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் குடியரசு இதழ். சரியா? CN அண்ணாதுரை பார்த்திங்கன்னா வேலைக்காரி. அடுத்தது மாதவையா, ராஜம் ஐயர், இவங்க 2 இருக்குது இல்லைங்களா? இந்த மாதவையாவுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்மாவதி சரித்திரம் கொடுத்துருக்காங்க. மாதவையா எழுதுனது என்ன? மாதவையா எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா கமலாம்பாள் சரித்திரம். மாதவையா எழுதுனது கமலாம்பாள் சரித்திரம், ராஜமையர் எழுதுனது பத்மாவதி சரித்திரம். சரியா? இது நம்ம சரியாக மேட்ச் பண்ணும்போது பாருங்கள். 1 செகண்ட். ஃபஸ்ட்டு இருக்கிற ஈவேரா பெரியாருக்கு என்ன வரும்னா குடியரசு, CN அண்ணாதுரைக்கு வேலைக்காரி, மாதவையாவுக்கு பார்த்திங்கன்னா பத்மாவதி சரித்திரம், ராஜமையருக்கு தான் கமலாம்பாள் சரித்திரம். சரியா? ராஜமையருக்கு கமலாம்பாள் சரித்திரம். நமக்கு ஆன்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3, 4, 2, 1 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள். எங்கே எப்போது பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. காங்கிரஸ் கட்சியை விட்டு பெரியார் வெளிவந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1925. ஆனால் வெளிவந்த இடம் வந்து தெரியணும் இல்லையா? எப்போ அப்படின்னா காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டில் தான். 1925 காங்கிரஸ் மாநாடு காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கும். அந்த காங்கிரஸ் மாநாட்டில் அதாவது பிராமணர் அல்லாத வகுப்புவாத பிரதிநிதித்துவம் கேட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து காங்கிரஸில் வந்து அவர் குரல் எழுப்பியிருப்பாங்க. வகுப்புவாத பிரதிநிதித்துவத்துக்கு வந்து இவங்களுக்கு காங்கிரஸ் வந்து அவருடைய கோரிக்கையை ஏற்க மறுத்ததன் காரணமாக அந்த இடத்துலையே அவர் காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டிலேருந்து விட்டு விலகி வெளியேறி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இசைஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது இசைஸ்வரங்கள் அடங்கிய பிராமி கல்வெட்டு அரச்சலூரில் கிடைச்சது. நெக்ஸ்ட் கொஷின். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதில் குறிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா புணர்தல் நிமித்தமும் இது வந்து சரியாக பொருந்திருக்கு. முல்லையில் இருத்தல் நிமித்தமும்,
மருதத்தில் பார்த்தோம்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தலில் பார்த்தோம்னா பிரிதல் நிமித்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிரிதல் நிமித்தமும் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைக்கு வரும். ஸோ இங்கே வந்து நமக்கு 4 மட்டும் பொருந்தாமல் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கற்றல் மேம்பாட்டு திட்ட முறைகள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுக்களை கவனிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலம், தமிழ் சித்திர அகராதி, ஆசிரியர் வடிவியல் பெட்டி, எண்ணியல் ஒளிக்காட்சி தட்டு வடிவிலான கதைகள், பள்ளிகளுக்கு இடையிலான கூட்டு இப்படி கொடுத்துருக்காங்களா. இந்த கற்றல் மேம்பாட்டு திட்ட முறைகள் தொடர்பாக எந்த கூற்று வந்து சரியாக இருக்கும் இந்த 4 கூற்றுலன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 3மே சரியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு 3 என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஆங்கிலம், தமிழ் சித்திர அகராதி, அப்புறம் ஆசிரியர் வடிவியல் பெட்டி, அப்புறம் எண்ணியல் ஒளிக்காட்சி தட்டு வடிவிலான கதைகள், இது எல்லாமே சரியா. அடுத்த கொஷின் போயிடலாம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு மாவட்ட அளவில் முதல் மற்றும் 2ஆம் இடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் விருது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் தான். இப்போ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒவ்வொரு வருஷமும் மாவட்ட அளவில் முதலிடம் 2ஆம் இடம் இது பிடிக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வழங்கப்படுற விருது பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு விருது சரியா. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்தியாவின் டேஸ் பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே எத்தனையாவது பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரண்டாவது இடத்துல இருக்குது வன்பொருள் உற்பத்தி மையம். மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை வந்து இந்திய அளவில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 2வது இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் டாஸ்கில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமூக சட்டம் அதன் கீழே தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் நிர்வாக நிறுவனம் வந்து எதன் கீழ்? இ கவர்னன்ஸ். பாருங்கள், தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் வந்து எதுக்கு கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சமூக சட்டத்துக்கு கீழே பதிவு பண்ணியிருக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் மாநில சராசரியை விட குறைவாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மாநில சராசரியில் சிறார் விகிதம் பார்த்தோம்னா 943. அதில் இங்கே வந்து எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே நாமக்கல்லில் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2011 கணக்கெடுப்பின்படி நாமக்கல்லில் இருந்த அளவு பார்த்திங்கன்னா 914. இந்திய அளவில் வந்து தேசிய வீதம் 943. இங்கே இருக்கிற எல்லாமே இதை விட குறைவாக தான் இருக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கலுக்கு 914, கடலூரில் பார்த்திங்கன்னா 896, சேலத்தில் பார்த்திங்கன்னா 916, அரியலூரில் பார்த்திங்கன்னா 914. அரியலூருக்கு தான் பார்த்திங்கன்னா 891. 914 தான் நாமக்கலுக்கு வரும். அரியலூருக்கு தான் பார்த்திங்கன்னா 891 வரும். ஆன்சர் பார்த்திங்கன்னா 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இங்கே வந்து 108 அவசர மருத்துவ ஊர்திக்கு நாட்டிலேயே முதலாவதாக நியமிக்கப்பட்ட பெண் ஓட்டுநர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருமதி வீரலட்சுமி அவர்கள் தான் 108 அவசர மருத்துவ ஊர்தி இருக்கு இல்லையா, அதில் இந்தியாவிலே முதலாக நியமிக்கப்பட்ட பெண் ஓட்டுநர். அடுத்து பாருங்கள், அடுத்த கேள்வி. கல்வியில் சீர்திருத்தங்களுக்கான பின்வரும் நோக்கங்களை கோத்தாரி ஆணையம் பதிவு செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1964-66 இடைப்பட்ட காலத்தில் வந்து கோத்தாரி குழு அமைக்கப்பட்டது. இது கல்வியில் என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வர பரிந்துரைத்தது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேலைவாய்ப்பிற்கான கல்வி கொடுக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க சமூக மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பை அடைவதற்காகவும் நவீனமயமாக்கல் செயல்முறைகளை துரிதப்படுத்துவதற்காகவும் சமூக தார்மீக மற்றும் ஆன்மீக மதிப்பீடுகளை வந்து வளர்ப்பதற்காக இந்த 3 ரீசனுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க அறிவுரைகள் வழங்கியிருப்பாங்க. ஸோ 2, 3, 4 இதுதான் வந்து சரியானது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சோதர்மனின் டேஸ் நூல் டேஸ் மின் பாருங்கள், சோதர்மன் எழுதின எந்த நூல் எந்த முக்கியத்துவம் பற்றி பேசியது? அந்த நூலுக்காக பார்த்திங்கன்னா 2019ஆம் வருஷம் சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அவங்க எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வாங்கினாங்க அப்படின்னு கேட்காம இங்கே பாருங்கள், சோதர்மனுடைய டேஸ் நூல், அப்போ என்ன நூல் அப்படிங்கிறதையும் எழுதணும். அப்புறம் எதோடைய முக்கியத்துவத்துக்காக அது வந்து அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்குன்றதையும் எழுதணும். சூல் அப்படிங்கிற நூல் நீர்நிலைகள் பற்றிய முக்கியத்துவம் சொல்லியிருக்கு. சரிங்களா? அப்போ நாம் இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரீசெண்டாக 2023 எது வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கினது, அதே போல் 2024 கொடுத்துருந்தாங்கன்னா அது அந்த நூல் என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன, அந்த மாதிரி. சரியா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஜெயசக்தி அபியான் தொடங்கப்பட்ட குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜெயசக்தி அபியான் அப்படிங்கிறது வந்து தொடங்கப்பட்ட குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பள்ளி கல்வியின் தரத்தை மேம்படுத்தணும் மெயினாக. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து
ஜெய்சக்தி அபியான் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிப்பு, அந்த 4ஆவதாக இருக்கக்கூடிய மின் திறப்பு கிணறுகள் கட்டுதல். மழைநீர் சேகரிப்பும் மின் நிரப்பு கிணறுகள் கட்டுறது, இந்த 2 ரீசனுக்காக 1 and 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. மழைநீரை சேகரிக்கணும், அப்புறம் மின் நிரப்பு கிணறுகள் வந்து கட்டணும். இந்த 2 ரீசனுக்காக தான் ஜெய்சக்தி அபியான் வந்து கொண்டு வரப்பட்டது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 4 சரியானது அப்படின்னு கொடுத்துட்டு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் ஒருங்கிணைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கீட்டில் சேர்க்கப்படாத மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் ஐநா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐநா வளர்ச்சி திட்டத்தின் ஒருங்கிணைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கீட்டுக்கு வந்து சில மாறிலிகளை வச்சு தான் வந்து நமக்கு கணக்கீடு செய்வாங்க. அந்த இதில் வந்து வராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இழப்பு குறியீடு வராது. ஸோ மோசடி அப்படின்னு சொல்லக்கூடிய இழப்பு குறியீடு இதில் வராது. மீதி என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரி செய்யப்பட்ட உண்மை மொத்த உள்நாட்டு தலா உற்பத்தி, அதோடைய வாங்குதிறன் சமநிலையும், அப்புறம் ஆயுள் எதிர்பார்ப்பு குறியீடும் கல்வியடைதல் குறியீடும் கண்டிப்பாக அதில் வந்து இடம்பெற்றிருக்கும். எப்போவுமே ஆயுள், கல்வி, அப்புறம் உள்நாட்டு தலா உற்பத்தி, வாங்குதிறன் சமநிலை, இதெல்லாம் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ் கொஷின் இருக்குது. மேக்ஸ் கொஷின் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் எந்த வேதிப்பொருளானது சமையல் எரிவாயு, அதாவது எல்பிஜி உருளை இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அந்த கேஸ் உருளைகளில் அடைக்கப்படும் எரிவாயுவில் சேர்க்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தில் மெர்காப்டன் வந்து சேர்க்கப்படுது. எத்தில் மெர்காப்டன் தான் வந்து எல்பிஜி கேஸில் வந்து சேர்க்கப்படக்கூடிய வாயு. அடுத்தது பாருங்கள். கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. சரியா, கூற்றில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வளிமண்டல சுழற்சி பல்வேறு அளவுகளினால் ஆன காற்று சுழிகளால் வகைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? வளிமண்டல சுழற்சி பல்வேறு அளவுகளினால் ஆன காற்று சுழிகளால் வகைப்படுத்தப்படுகிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வளிமண்டலத்தில் மாசுக்களை கரைப்பதிலும் கடத்துவதிலும் வளிமண்டல காற்று சுழிகள் முதன்மை பங்கு வகிக்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். இதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வகைப்பாட்டியலின் படிநிலைகளில் கீழ்நிலையில் உள்ள அலகு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உயிரினங்களை வந்து நம்ம வகைப்படுத்தும் போது, இப்போ சமூகத்தின் அடிப்படை அலகு என்ன அப்படின்னு கேட்டால் குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வகைப்பாட்டியலில் கீழ்நிலையில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிற்றினம் தான் வந்து கீழ்நிலையில் இருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். காலா ஆசார், அதாவது கருங்காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். காலா ஆசார் அல்லது கருங்காய்ச்சல் கீழ்கண்டவற்றுள் எவற்றால் உண்டாகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. லீஸ்மேனியா டோனாவானி அப்படின்னு சொல்கிறதுனால தான். லீஸ்மேனியா டோனாவானி இதனால் உருவாகக்கூடியது தான் இந்த காலா ஆசார் அப்படிங்கிற நோய், அதாவது கருங்காய்ச்சல் அப்படிங்கிற நோய் வந்து லீஸ்மேனியா டோனாவானி அப்படிங்கிறதுனால தான் உருவாகுது. அடுத்த கேள்வி பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது லூயிஸ் அமிலம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏசிடி இது மூணுமே பார்த்திங்கன்னா லூயிஸ் அமிலம். NH3 வந்து லூயிஸ் அமிலம் கிடையாது. NH3 வந்து லூயிஸ் அமிலம் கிடையாது. அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. நல்ல உரம் காரத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிறிது காரத்தன்மை கொண்ட மண் தாவரங்களின் வளர்ச்சிக்கு கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நல்ல உரம் காரத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும், இதுவும் சரியானது. ஆர் பார்த்துங்க, சிறிது காரத்தன்மை இருந்தால் தான் மண்ணில் வந்து தாவரங்கள் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதும் சரியானது தான். ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், ஏ என்பது சரி, ஆர் என்பதும் சரி. நெக்ஸ்ட்டு 2 கொஷின்ஸ் வந்து மேக்ஸாக இருக்குது. அடுத்தது பாருங்கள். இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகமானது இந்திய வேளாண்மை காலநிலை மாறுபாடுகள் போன்ற காரணிகளிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நிலையான ஆய்வு, செயல்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்காக ஏற்படுத்தியுள்ள தொடர் திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஆப்ஷன் சி தான் வந்து அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட தொடர் திட்டம். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் துலிப் மலர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த துலிப் மலர் திருவிழா வந்து எங்கே கொண்டாடப்படும் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் கொண்டாடப்படும். சரிங்களா. துலிப் மலர்கள் வந்து மிக அதிகமாக ஒரு சீசனில் வந்து பூத்து குலுங்கும். அதை வந்து கொண்டாடுறதுக்காகவே துலிப் மலர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு காஷ்மீரில் கொண்டாடுவாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். குறிப்பிட்ட இனங்களின் பாதுகாப்பு திட்டங்களை அவற்றுக்கு தொடர்புடைய இடங்களுடன் சரியாக பொருத்த சொல்லியிருக்காங்க. சிறுத்தை திட்டம், சஞ்சீவினி திட்டம், சிங்கம் திட்டம், காணமயில் திட்டம், இது 4மே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பர்தா வனவிலங்கு சரணாலயம், பாலைவன தேசிய பூங்கா, குனோ தேசிய பூங்கா, இமாச்சல பிரதேசம், இதனாலும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த பிளேஸு எந்த திட்டத்துக்கு அமல்படுத்தியிருக்காங்கன்றதை நமக்கு தெரியணும். சரியா. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய சிறுத்தை திட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குனோ தேசிய பூங்காவில் கொண்டு வரப்படுது. சஞ்சீவினி திட்டம் வந்து இமாச்சல பிரதேசத்தில். அப்புறம் சிங்கம் திட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்தா வனவிலங்கு சரணாலயத்தில். காணமயில் திட்டம் வந்து பாலைவன தேசிய பூங்காவில். ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 3 4 1 2 ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெற்ற அரசியல் கட்சி எனும் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கட்சியின் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கான தேர்தலை தொடர்ச்சியாக தவறாமல் குறைந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நடத்த வேண்டும்? ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து பதிவுரிமை பெறத்துக்காக அரசியல் கட்சி என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கீகாரம் பெறணும் இல்லையா? அந்த அங்கீகாரம் பெறத்துக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கட்சியோட அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கும் தேர்தல் நடத்தணும். ஸோ அந்த கட்சியுடைய தலைவர் இருப்பாங்க, உறுப்பினர்கள் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த கட்சி ஓரியன்டாக இருக்கக்கூடிய அனைத்து பதவிகளுக்குமே அடிமட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தேர்தலை தொடர்ச்சியாக தவறாமல் அட்லீஸ்ட் 4 வருஷத்துக்கு ஒரு முறையாவது நடத்தணும். அதுதான் இங்கே கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? 4 ஆண்டுகள் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். 2023 ஜனவரியில் மொத்த பயனாளர்களின் எண்ணிக்கையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இலவச உணவு தானியங்கள் மத்திய அரசு வழங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த எண்ணிக்கையிலான பயனாளர்களுக்கு 2023 ஜனவரியில் வந்து உணவு தானியங்கள் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 81.35 கோடி மக்கள் வந்து பயன்பெறும் வகையில் 81.35 கோடி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். பின்வருவனவற்றுள் எது இந்திய கடற்படையின் புதிய அடையாள சின்னமாக நிஷானில் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் சிலுவை வந்து அதில் காணப்படவில்லை. மீதி எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா சத்ரபதி சிவாஜியுடைய ராஜமுத்திரை இருக்குது, தேசிய கொடி இருக்குது, தேசிய சின்னம் இருக்குது. டேஸ் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தனியார் மற்றும் பொது இடங்களில் குடும்பம், சமூகம் மற்றும் பணியிடத்தில் ஆதரவளிக்கும் நோக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிறுத்த நெருக்கடி மையம்னு சொல்லுவோம், அது வந்து ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவோம். அதுதான் வந்து பெண்களுக்கு வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் தனியார் மற்றும் பொது இடங்களில் குடும்பம், சமூகம் மற்றும் பணியிடத்தில் ஆதரவளிக்கும் நோக்கத்தை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கென்ட்ரூ மற்றும் ஸ்டாம்ப் அவர்களின் காலநிலை வகைப்பாட்டை வெப்பநிலை வேறுபாட்டினை அடிப்படையாக கொண்டு மாற்றியமைத்தார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்எல் சிங் தான் வந்து சரியான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். குறைந்தபட்ச தேவை திட்டத்திற்கு பின்வரும் வளர்ச்சி உத்திகளில் ஒன்று பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச தேவை திட்டத்திற்கு எது வந்து இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டத்தில் தேவையானது அப்படின்னா கிராம வளர்ச்சி திட்டம் வந்து தேவையானதாக இருக்குது. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதிகளின் கழிமுகங்களில் காணப்படக்கூடிய காடுகளுடைய வகைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆறுகளுடைய கழிமுக பகுதிகளில் காணக்கூடிய காடுகளின் வகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சதுப்பு நில காடுகள் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியாவில் எந்த ஆறு மேற்கு நோக்கி பாய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் மேற்கில் வந்து ஜாயின் ஆகிறது தான் வந்து மேற்கு நோக்கி பாயமாறுகள், கிழக்கு சைடு வந்து ஜாயின் ஆகிறது தான் கிழக்கு நோக்கி பாயமாறுகள். அந்த வகையில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து 2 இருக்கும். நர்மதை 1, தபதி 1. சரியா? இதில் இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் என்ன வரும் அப்படின்னா நர்மதா. ஸோ இந்த சிந்து, கங்கை, காவேரி, வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சிந்து கங்கையும், தென்னிந்தியாவில் பொறுத்த வரைக்கும் காவேரி, இதெல்லாம் வந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும். இந்த நர்மதை பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கும். சரிங்களா? இங்கே ஆன்சர் பார்த்திங்கன்னா நர்மதா அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மரபு சாராத புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் புதுப்பிக்க இயலாத மரபு சார்ந்த ஆற்றல் வளங்கள் எந்த அமைச்சகத்துக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல் வளம் மற்றும் பருவநிலை மாற்றம். இந்திய அரசுடைய சுற்றுச்சூழல் வளம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்துக்கு கீழே தான் இது ரெண்டுமே வரும். நெக்ஸ்ட் இருக்கிறது கில்ஜி வம்ச ஆட்சியில் வணிகர்கள் தாங்கள் விற்பனை செய்யும் பொருட்களை டேஸ் இடத்திற்கு கொண்டு வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கில்ஜி வம்சம் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா வணிகர்கள் தாங்கள் ஏதாவது பொருட்கள் வந்து விற்பனை செய்யணும்னா அவங்க கொண்டு வர இடம் என்ன அப்படின்னா சராய் அடில் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வரணும். சராய் அடில். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஸ் விஜயநகர மன்னர் ஆட்சியில் துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணையை கட்டினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ துங்கபத்ரா ஆற்றில் ஒரு பெரிய அணை கட்டிய விஜயநகர மன்னர் யார் அப்படிங்கிறது கேள்வி. 2ஆம் புக்கர் அவர் தான் வந்து துங்கபத்ரா ஆற்றின் ஒரு பெரிய வந்து அணை கட்டியிருப்பார். அடுத்த கேள்வி பாருங்கள். சிவாஜியின் கீழ் உள்ள நிதி மற்றும் வருவாய் அமைப்புகளில் பின்வருவனவற்றுள் எது வந்து உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி மற்றும் வருவாய் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சவுத் சர்தேஷ்முகின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேஷ்முக் மற்றும் பட்டேல்கள் கிராம அதிகாரிகள்னு கொடுத்துருக்காங்க. மூணாவதாக பார்த்திங்கன்னா சிவாஜியினால் நியமிக்கப்பட்ட வருவாய் அதிகாரிக்கு கர்ஹூன் என்று பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வந்து சரியானது, அவங்களுடைய காலத்துக்கு பொருந்தது. சவுத் மற்றும் சர்தேஷ்முகி அப்படிங்கிறதும், தேஷ்முக் அல்லது பாட்டீல்கள் அப்படிங்கிறவங்க வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா கிராம அதிகாரிகளை குறிக்கும். ஸோ இது 2 தான் பார்த்திங்கன்னா சிவாஜியோடைய நிதி மற்றும் வருவாய் அமைப்புகளுக்கு ஏற்றதாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன் 1 மற்றும் 2 மட்டுமே சரியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றில் சரியாக பொருத்தப்பட்டவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் அபுல் காசிம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறவர் வந்து அபுல் காசிம்
கான் நம்கின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து முன்ஷாத் இ நம்கின் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இணையதுல்லா கான் அப்படிங்கிறது வந்து கலிமத் இ தயாகத். இது ரெண்டும் தான் வந்து சரியாக பொருந்திருக்கு. ஒரு டைம் வந்து இந்த இடத்துல வீடியோவை பாஸ் பண்ணி அந்த பேரை வந்து நீங்கள் நோட் பண்ணி ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இதில் சரியாக பொருந்திருக்கிறது 1 மற்றும் 2 தான். அடுத்த கேள்வி பாருங்கள். முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பிற்கு பதிலாக புரந்தர் உடன்படிக்கையில் சிவாஜியோடு கையெழுத்திடுறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முகலாய பேரரசர் அவுரங்கசீப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவர் கையெழுத்து போடுறதுக்கு பதிலாக புரந்தர் உடன்படிக்கையில் சிவாஜியோட கையெழுத்திட்டது ஜெய்சிங். சரியா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கிபி 1891 நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை டேஸில் நடத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1891 தான் திராவிட மகாஜன சபை வந்து ஏற்படுத்தப்பட்டது. அதோடைய ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா நீலகிரி. அடுத்த கேள்வி பாருங்கள். விஜயநகர பேரரசு பற்றி பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 2வதாக இருக்கக்கூடியதும் அந்த 3வதாக இருக்கக்கூடியதும் தான் சரியானது. 2வது பாருங்களேன். புகழ்பெற்ற பெர்சியன் தூதுவரான அப்துல் ரசாக்கை 2ஆம் தேவராயர் தனது அரசவைக்கு அழைத்தார் அப்படிங்கிறது சரியானது. எந்த தூதர், அவருடைய பேர் பார்த்துக்கோங்க, அப்துல் ரசாக்கை 2ஆம் தேவராயர் தனது அரசவைக்கு வர வைத்தார். இதுவும் விஜயநகர பேரரசு முதலாம் ஹரிஹரரால் நிறுவப்பட்டது. இது 2 தான் வந்து கொடுத்துருக்கிறதுல சரியானது. ஸோ ஆன்சரில் பாருங்கள் 2 மற்றும் 3 சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றுள் தவறான கருத்தை குறிப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றியது. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். சிந்து முத்திரைகள் இதுவரை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சென்டென்ஸ் சரியானது தான். இப்போ வரைக்கும் அதை முழுமையாக அவங்க படித்து வந்து புரிஞ்சுக்கவே யாராலையும் முடியல. சரிங்களா? அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு குறிப்பிடத்தக்க நகர கலாச்சாரம்னு சொல்கிறாங்க. ஆமாம், நகர கலாச்சாரம் தான். இன்றைக்கி எப்படி வந்து ட்ரைனேஜஸ் இருக்கோ அப்படி அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா சுட்ட செங்கற்களை வச்சு ஒவ்வொரு தெருவுலையும் பார்த்திங்கன்னா 2 பக்கங்கள்லேயும் ட்ரைனேஜஸ் வந்து இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர கலாச்சாரத்தை சேர்ந்தது. சிந்து சமவெளி மக்கள் அதிக அளவிலான அளவை முறைகளை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எடைக்கற்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கேல் மாதிரியான அளவுகள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே சரியானது. 1, 2, 3 சரியானது. தவறானது பாருங்கள். சிந்து சமவெளி மக்கள் இரும்பை பயன்படுத்தும் கலையை அறிந்திருந்தனர். சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத ஒரு உலோகம் எது அப்படின்னா இரும்பை பற்றி அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கல. ஸோ இது வந்து தவறானது எதுன்னு பார்த்தோம்னா 4வது தான் தவறானது. அடுத்த கொஷின் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய விடை எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த பத்தியில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஆன்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படையில் ஊழல் என்பது இந்தியாவின் அரசியல் நிர்வாகமாக தன்மையாகிவிட்டது. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஊழல் அப்படிங்கிறது அரசியல் நிர்வாகத்தன்மையாக மாறிடுச்சு. ஊழல் என்பது பல்வேறு படிநிலைகளிலும் ஒரு முறைப்படுத்தப்பட்ட தன்மையோடு அரசாங்கத்துடைய நிர்வாகத்தில் அரசியல்லையும் இப்போ வந்து ஆழமாக பரவி விட்டது அப்படிங்கிறாங்க. 2வதாக பார்த்தோம்னா இந்த ஊழல் அப்படிங்கிறது மேல்மட்ட அரசியல்லையும் நிர்வாகத்திலையும் கூட இருக்குது. பாருங்கள், மேல்மட்ட அரசியலிலும் நிர்வாகத்திலும் நிறைந்திருக்கிறது. இப்படி மேல்மட்டத்திலும் ஊழல் நிறைந்திருப்பதால் அதனை ஒழிப்பது அந்த நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சாத்தியமல்லாத ஒன்றாகிவிட்டது. இந்த பத்தியை படிக்கும்போது ஊழல் ஒழிப்பது முடியாத ஒன்றாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஊழல் இப்போ வந்து நிர்வாகம் மற்றும் அரசியல் மேல்நிலைகளில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. ஸோ அடிமட்ட நிலைகளில் இருந்தால் அங்கே மட்டும் நம்ம சரி செய்தால் போதும் அப்படின்னு நினைக்கலாம். இங்கே மேல்மட்ட நிலைகள் வரைக்கும் ஊழல் மழிந்து காணப்படுறதுனால இந்த ஊழலை வந்து ஒழிக்கிறது இந்த காலத்தில் வந்து நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பேராகிராஃபை பேஸ் பண்ணி ஆன்சர் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றை கருதவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. அதிகார பிரிவினை மற்றும் சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்துக்கள் உச்சநீதிமன்றம் உயர்த்தி பிடித்த வழக்கு. ஸோ அதிகார பிரிவினையும் முக்கியம், அப்புறம் சுதந்திரமான நீதித்துறையும் இருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள் இது 2த்தையும் வந்து உயர்வாக சொன்ன வழக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா பீகார் மாநில அரசுக்கும் வெர்சஸ் பால்முகுந்த் ஷா. இந்த பால்முகுந்த் ஷா அப்படிங்கிறவங்க தொடுத்த வழக்கு தான். எதற்குன்னா பீகார் மாநில அரசிற்கு எதிராக தொடுத்த வழக்கு. அடுத்து பாருங்கள். மத்திய மாநில உறவுகளுக்கான 2வது குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மத்திய மாநில உறவுகளை வந்து பற்றி ஆராய்வதற்காக மத்திய அரசால்
இரண்டாவதாக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? அப்படி தான் வந்து இந்த கொஷின். இரண்டாவது குழுவின் தலைவர் யார் அப்படிங்கிறது கேள்வி. மதன் மோகன் பூஞ்சி தான் பார்த்திங்கன்னா இரண்டாவது குழுவுடைய தலைவர். இதோடைய ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் தென் ஆர்எஸ் சர்க்காரி ஆணையம் வந்து எத்தனாவது ஆணையம் அப்படிங்கிறத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்வருவனவற்றில் மாநில சட்டமன்றத்தில் மேலவையை கொண்ட மாநிலங்களை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவை மற்றும் சட்ட மேலவை அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்த்துருக்கோம். இதில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை ப்ளஸ் சட்ட மேலவை 2மே இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. இந்த எல்லா ஸ்டேட்லேயும் இங்கே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயுமே சட்ட மேலவை வந்து இருக்குது. ஒரு செகண்ட் வந்து இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோவை பாஸ் பண்ணி சட்ட மேலவை அப்படின்னு போட்டு இந்த ஸ்டேட் பேர் எல்லாமே எழுதி ஒரு இடத்துல நல்லா பர்டிகுலராக தெரிகிற இடத்துல வந்துச்சு நீங்கள் அதை மறுபடியும் ரீகால் பண்ணிக்கோங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தலைமையேற்று நடத்துபவர் யார்? ஸோ நாடாளுமன்றத்தில் மேலவை மற்றும் கீழவை 2த்துக்கும் வந்து கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அப்போ யார் வந்து அந்த கூட்டத்திற்கு தலைவராக இருப்பாங்கன்னா மக்களவை சபாநாயகர் தான் அந்த கூட்டத்தை நடத்துவாங்க. அடுத்து பாருங்கள். அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலமாக செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு ஷரத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து நீதிமன்றம் மூலம் நம்ம செயல்படுத்த முடியாது. விருப்பப்பட்டால் இதை செய்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோமே தவிர ஒரு நீதிமன்றத்தை நாடி இதை கட்டாயமாக செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஆர்டர் பண்ண முடியாது அப்படின்னு எந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 37 சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள். அவசர நிலையில் மக்களின் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு எப்போவுமே தரப்பட வேண்டிய உரிமைகள் தான். ஆனாலும் இந்த அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்டால் இந்த அடிப்படை உரிமைகள் என்னாகும் அப்படின்னா தானாகவே நின்றுவிடும். அடுத்து பாருங்கள். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அரசியல் சாசன நிர்ணய சபையை மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள். மாநில சட்டமன்றத்தின் ஒவ்வொரு சமுதாயமும் தன் உறுப்பினர்களை ஒற்றை மாற்றத்தக்க விகிதாச்சார வாக்கு முறையிலே தேர்வு செய்கின்றனர். இதில் அரசியல் நிர்ணய சபையை பற்றி சொல்லியிருக்காங்க, இங்கே மாநில சட்டமன்றத்தில் இருக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2மே நமக்கு சரியானது. ஒன்று சரியாக விளக்குதானா சரியாக விளக்கலை அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் அப்படிங்கிறது வந்து ஏவுக்கு சரியான விளக்கம் கிடையாது. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். வங்கி சேவையில் அதிகமானவர்களை இணைக்க இந்திய அரசு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பேசிக்காகவே ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லை அப்படிங்கிறதுனால வங்கிகளில் வந்து நிறைய மெம்பர்ஸை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டம் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கியினை ஏன் கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் ஆர்பிஐன்னு சொல்கிற ரிசர்வ் பேங்க் தான் கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான காரணம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் இக்கட்டான சூழலாக இருந்தாலுமே அந்த சமயத்தில் வங்கிகள் பாருங்கள், வணிக வங்கிகள் ரிசர்வ் வங்கிக்கிட்ட மட்டும்தான் போய் கடன் பெற முடியும். ஒரு இக்கட்டான சூழல் வணிக வங்கிகளுக்கே வந்து ஏற்படுது அப்படின்னாலும் அந்த சமயத்தில் யார் வந்து கடன் தருவாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் கொடுப்பாங்க. அதனால தான் கடைசியாக போயிட்டு வணிக வங்கிகள் கூட கடன் வாங்குறதுனால இருக்கிறதுனால அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா கடைசி நிலை கடன் ஈவோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் வேர்டை பார்த்து வச்சுக்கோங்க. கடைசி நிலை கடன் ஈவோன். நெக்ஸ்ட் கொஷின். இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளவைகளில் மறுநிதியாக்க நிறுவனங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி இது 2மே வந்து மறுநிதியாக்க நிறுவனங்கள். தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. அடுத்து பாருங்கள். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. மறைமுக வரி, அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள், நேர்முக வரி, கூட்டமைப்பு நிதி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த சைடில் நெகிழும் தன்மை விதி, பொறுப்பேற்பு, சுங்கவரி, உள்நாட்டு பொதுக்கடன் இந்த மாதிரி மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷனுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி ஆன்சர் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மறைமுக வரி வந்து சுங்கவரி. நாம் வந்து டோல்கேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுங்கவரி வந்து பார்த்திங்கன்னா எதில் வரும் அப்படின்னா மறைமுக வரியில் வரும். அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் இதெல்லாம் வந்து உள்நாட்டு பொதுக்கடனில் வரக்கூடியது. அரசு பத்திரங்கள் மற்றும் ஆவணங்கள் உள்நாட்டு பொதுக்கடன். நேர்முக வரியில் வரக்கூடியது என்ன அப்படின்னா நெகிழும் தன்மை விதிக்கு வரும் நேர்முக வரி. அடுத்தது பார்த்திங்கன்னா கூட்டமைப்பு நிதிக்கு வந்து என்ன அப்படின்னா பொறுப்பேற்பு. மெயினாக வந்து பொறுப்பேற்பு வந்து கூட்டமைப்பு நிதிக்கு தேவை. ஸோ இதை நம்ம சரியாக மேட்ச் பண்ணும்போது 3, 4, 1, 2 அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழே காணப்படும் திட்டங்களில் எந்த திட்டம் 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து நம்ம நாட்டில் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் இந்த ஐந்தாண்டு திட்டங்களுக்கு பதிலாக வந்து
நிதி ஆயோக் வந்து கொண்டு வரப்பட்டது. சரியா? இப்போது இந்த 5 ஆண்டு திட்டங்களில் 10வது 5 ஆண்டு திட்டம் அது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க? எந்த திட்டத்தை கொண்டு வந்ததுன்னா சீர்திருத்த திட்டம் கொண்டு வந்தது. அடுத்தது பாருங்கள், வரி சாராத வருவாயில் ஆதாரங்களாவன எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வரி வருவாய், வரிசாரா வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருவாய் இருக்குது. இதில் வரி வருவாயில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வருமான வரி, பெருநிறுவன வருமான வரி, அப்புறம் மரண வரி, கலால் வரி எல்லாம் வந்து வரி வருவாயில் வரும். இந்த வணிக வருவாய் மற்றும் பொதுத்துறை மேற்பார்வை வருவாய் இதெல்லாம் வந்து வரி சாராத வருவாயில் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ பாருங்கள், இங்கே வரி சாராத வருவாய் ஆதாரங்கள்னு கேட்டிருக்கிறதுனால இந்த வணிக வருவாய் மற்றும் பொதுத்துறை மேற்பார்வை வருவாய் இதுதான் வரி சாராத வருவாய்க்கான ஆதாரங்கள். அடுத்து பாருங்கள், எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை தனியார் துறை இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி அடைய இயலும் என்பது டேஸ் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிதி ஆயோக்குடைய நோக்கம் இது. அதாவது பொதுத்துறையும் தனியார் துறையும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் எதிர்கால வளர்ச்சி கட்டமைப்பை வந்து வளர்ச்சி அடைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக். அடுத்த கேள்வி பாருங்கள், பாகிஸ்தான் பிரிவினை கோட்பாட்டை முதலில் கூறியவர் யார்? ஸோ முகமது இக்பால் அப்படிங்கிறவங்க தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல், அப்புறம் கான்பூர் சதி வழக்கு, அப்புறம் லாகூர் சதி வழக்கு, அப்புறம் மீரட் சதி வழக்கு. இந்த 3 வழக்குகளுமே ரொம்ப முக்கியமான கேள்வி தான். இந்த சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதலுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட தொடர்புடையவர் வந்து கல்பனா தத்து. இதை தனித்தனியாக எடுத்தும் ஒரு கொஷினாக கேட்டுடலாம். ஸோ நாளையுமே ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிட்டகாங் ஆயுதப்படை தாக்குதல் வந்து கல்பனா தத்து. அடுத்து கான்பூர் சதி வழக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட தொடர்புடையவங்க எம்என் ராய் தான் வந்து கான்பூர் சதி வழக்கோட தொடர்புடையவங்க. லாகூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க யாருன்னா பகத்சிங்கு. மீரட் சதி வழக்கு பார்த்திங்கன்னா பெஞ்சமின் பிராட்லி. மீரட் சதி வழக்கு பெஞ்சமின் பிராட்லி. இது நம்ம மேட்ச் பண்ணும்போது 3, 1, 4, 2 அப்படின்னு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள், ஜவஹர்லாலின் இறப்பு இந்தியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஒரு ஒப்பற்ற ராஜதந்திரியை இழந்ததும் அவர் சுதந்திரத்திற்கான போராட்டத்திலும் மற்றும் உலகளாவிய புரிதலுக்கான பெரிதும் மதிக்கப்பட்டவர் என யார் கூறியது? அதாவது ஜவஹர்லால் நேரு இறந்து போகும்போது ஒன்று சொல்கிறாங்க, அதாவது இந்தியா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக மனித சமுதாயமே ஒரு ஒப்பற்ற ராஜதந்திரியை இழந்துருச்சு. அவர் வந்து நம்ம சுதந்திரத்துக்காகவும் சுதந்திர போராட்டத்திற்காகவும் மற்றும் உலக அளவில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து அதிகமாக கொண்டு வந்திருப்பார். ஸோ பெரிதுமே மதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. யாருன்னு கேட்குறாங்க, டாக்டர் ஹென்ரிக் லுடாக் அப்படிங்கிறவங்க தான் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. டாக்டர் ஹென்ரிக் லுபாக், ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்டர் ஹென்ரிக் லுபாக். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள், கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் ஆங்கில அரசிற்கு எதிராக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொழிலாளர்களின் முதல் வேலை நிறுத்தங்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க காலங்களில் விவசாயிகளும் எதிராக புரட்சி நிறைய செய்திருப்பாங்க. அதுலேயும் முதல் விவசாய புரட்சி வந்து சாந்தால் புரட்சி. அந்த மாதிரி இங்கே கேட்குறது என்ன அப்படின்னா திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொழிலாளர்களின் முதல் வேலை நிறுத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். எது? கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். இயர் பார்த்திங்கன்னா 1908 நடந்திருக்கும் கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம். நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள், ஒரு நாள் பிறக்கும் இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிராவில் வழியை தேர்ந்தெடுப்பர், அவர்கள் வீர சிவாஜியின் வழியை பின்பற்றுவார்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் இந்த வரிகளை சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள் பிறக்கும் இந்தியர்கள், அதாவது இந்தியாவில் பிறக்கிற ஏதாவது ஒரு நாள் பிற்காலத்தில், அதாவது சொல்கிறாங்க தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிராவில் வழி வந்து தேடுவாங்க. எந்த ஸ்டேட்டில் போயிட்டு மகாராஷ்டிராவில் வந்து வழியை தேடுவாங்க. அப்போ அவங்க யாருடைய வழியை வந்து பின்பற்றி சுதந்திரத்தை வந்து எடுத்துக்க நினைப்பாங்க அப்படின்னா வீர சிவாஜியுடைய வழியை வந்து பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், மராத்திய வீரர் சிவாஜியுடைய வழிகளை பின்பற்றுவாங்க அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய சமுதாயத்தில் நிலவிய பல்வேறு முரண்பட்ட சக்திகளுக்கு அப்பாலும் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்தியம் இந்தியாவிற்கு ஒரு அரசியல் ஒற்றுமையையும் அளித்தது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேராசிரியர் மூன் வந்து இந்த வரிகளை சொல்லியிருப்பாங்க. இந்திய சமுதாயத்தில் நிலவிய பல்வேறு முரண்பட்ட சக்திகளுக்கு அப்பால், இந்தியாவில் வந்து
ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையாக மக்கள் வந்து பிரிந்திருந்தாங்க. அவங்களுக்குள்ளார நிறைய முரண்பாட்டு கருத்துக்கள் இருந்தது. அப்படி இருந்தாலுமே ஆங்கிலேயருடைய ஏகாதிபத்தியம் இந்தியாவிற்கு ஒரு அரசியல் ஒற்றுமையை கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க பேராசிரியர் மூன். லாஸ்ட் கொஷின் பாருங்கள். பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா பத்திரிகை சுதந்திரம் கிடையாது. அவங்கக்கிட்ட கொடுத்து அதை வந்து பத்திரிக்கையில் போடலாமா இல்லையா அப்படின்னு அவங்க எதுக்கு ஒப்புதல் தராங்களோ அந்த நியூஸை மட்டும்தான் பத்திரிக்கையில் போடணும். அதே போல் ஆங்கிலேய அரசுகளை கண்டித்தோ ஆங்கில அரசுக்கு எதிரான கருத்துக்களையோ பத்திரிக்கையில் போடக்கூடாது. இது மாதிரிலாம் நிறைய வந்து ரூல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் பத்திரிகை சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதி பேர் கேட்டிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் வந்து அந்த மனுவை வந்து தாக்கல் செய்திருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் டிஸ்கஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ.